வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேங்காய் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்புலாம் நல்லா வாசனை வரட்டும். இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடன்ட்டு இல்லை, எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் குடும்பம் போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு அந்த வாசனை வர்றது நல்லா தெரியும். அந்த வாசனை வரும்போது நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ நான் இதுல ஒரு 3 கப் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வடிச்ச சாதம் புழுங்கல் அரிசி சாதம் தான், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, உடனே ரெடி ஆயிரும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை பேக் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.